கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதோ இந்த காலை வேளையிலே வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனை மற்றும் உபவாசத்தின் முதல் நாளான இன்று நாம் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இது பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பிரசன்னம் என்று இருக்க வேண்டும் என்று சொல்லி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்தில் இந்த ஆராதனை வேலையில் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. ஆண்டவரை ஆரம்ப முதல் முடிவரை இந்த பிரசனத்தினால் எங்களை வழி நடத்துங்க என்று சொல்லி கண்களை மூடி ஆரம்ப ஜெபத்துக்குள்ளே நாம் செல்வோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க. இந்த ஆராதனை வேலையில் அப்பா அப்படியே உங்களுடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டும். ஆண்டவரே இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தேவ சமாதானம் ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே நம்முடைய பிரசன்னம் ஆண்டவரை எங்களோடு கூட நீங்கள் வழிநடத்துது என்று நாங்கள் காணத்தக்கதாய் ஆண்டவரை எங்களையும் எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரும் இதுவரை கிருபையால் நடத்தி கொண்டு வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இது வந்து வெள்ளிக்கிழமை ஆராதனை 6 முதல் முடிவரை எங்களோடு கூட இருங்க. ஆவியானவரே, நீர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு என்ற வசனத்தை கேட்ப ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற இந்த வேலையிலே உங்களுடைய பிரசனம் எங்கள் ஒவ்வொரு மேலும் உங்களுடைய மகிமை உள்ள கரம், உங்களுடைய மாறாத கிருபை எங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இந்த ஆராதனை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இறங்கத்தக்கதாய் நீர் எங்களோடு கூட ஏற்பட வேண்டுமா கேட்கிறேனப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. விசேஷ விதமாக இன்று நாங்கள் துவங்குகிற இந்த உபவாச ஜெபத்திலே நீர் எங்களோடு கூட இருந்து இந்த 30 நாளும் நாங்கள் தொடங்குகிற இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவரே எங்களையும் எங்கள் சபை மக்களையும் நீர் சாட்சியாக நிறுத்தப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எவ்விதமான உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைகள் இருந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லியிருக்க நம்முடைய வார்த்தையின்படியே இதோ இன்று வேலையிலே நாங்கள் உங்களை நோக்கி வந்திருக்கிறோம். எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை நீ நினைப்ப வேண்டுமா கேட்கிறேன் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. Glory to God, I praise you Lord, hallelujah, 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 we praise you Lord, amen, hallelujah, hallelujah, glory to God, hallelujah, we praise you Holy Spirit of the Lord, thank you Lord, ojaneyar ella kattare stottharipo நன்றி ஆண்டவரே, பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. போராடும் என் நெஞ்சமே, நீ புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு, ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரை மகிழ்ந்து சிந்தித்து இந்த பாடலை ஆண்டவரை ஆராதித்து பாடலாம். அலை கடல் நடுவினிலே நீ அமிழ்ந்து போகின்றாயோ, அலை கடல் நடுவினிலே நீ அமிழ்ந்து
போகின்றாயோ கருணீட்டு இயேசுவை பார் கரை சேர்க்கும் துணையவரே கருணீட்டு இயேசுவை பார் கரை சேர்க்கும் துணையவரே என் அருளாத சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே போராடும் என் நெஞ்சமே நீ புகலிடம் வருவாயோ பதராதே மனமே கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி நன்றி சொல்லு ஆமென் வடிக்கின்றாயோ கடந்ததை நினைத்து தினம் நீ கண்ணீர் வடிக்கின்றாயோ நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு ஆமென் ஹalleluya hallelujah ஓ ரஷந்தரகடரகர we praise you holy spirit of the lord எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஆண்டவரை துதிப்போம் கர்த்தரை ஸ்துதிப்போம் ஸ்தோத்திரிப்போம் வல்லவரே நல்லவரே வாக்கு மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் அற்புதரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் glory 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 மகிமை 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 ஆமென் ஹalleluya ஓ ரஷதர ஆமென் வருங்கால பயங்களெல்லாம் வாட்டுதோ அனுதினமும் வருங்கால பயங்களெல்லாம் வாட்டுதோ அனுதினமும் அருணாதரே சுவேடம் அனைத்தையும் கொடுத்து விடு அருணாதரே சுவேடம் அனைத்தையும் கொடுத்து விடு ஆனந்தம் பேரானந்தம் என் அருணாத சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் என் அருணாத சமூகத்திலே அவெல்லாரும் கண்களை மூடி கர்த்தரையே நோக்கி பார்க்கலாம் ஓலர சந்தரகனதரோ விமான சகலதரகரதரோ Thank you Holy Spirit of the Lord Amen Ori mana shandagaragaragara Glory to God I praise you Lord Hallelujah 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 சாப்பிருக்கிறோ
யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, நீங்களா ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ. நீங்களா ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ. நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இதோ இந்த வேலையில கூட எங்கள் சபை மக்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த ஆராதனை வேலையில எங்களை நிரப்பினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இறங்கி வருவீராக. ஒவ்வொருவரும் நீ பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் விசேஷ விதமாக எங்கள் சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இதோ இந்த அந்நிய தேசத்திலே அப்பா, இந்த தமிழ் சபை மூலமாக வாய்ஸ் ஆஃப் ஹெவன் சர்ச் மூலமாக அனைவரும் ஒன்றிணைத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வேலையில அப்பா ஆண்டவரே, இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்க எங்கள் சபை மக்களே விசேஷ விதமாகவும் கருத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. எத்தனையோ விதமான பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரே, இதோ இந்த தேசத்துல இன்னுமா எங்களுக்கு ஜீவனை தந்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நீ வளர்த்தி இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் சபை மக்களை நீங்க ஆசீர்வதிங்க. எங்கள் சபை மக்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் கூட இருங்க ஆண்டவரே. அவர்கள் கையின் பிரயாசங்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, நீர் செய்ய ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வைக்கப்பட்ட போனதில் என்ற வசனத்தை கேட்ப ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் சபை மக்களை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா கேட்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆண்டவரே கஷ்டங்களையும் ஆண்டவரே நஷ்டங்களையும் நீங்க மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று நீ சொல்லி இருக்கிற வேத வசனத்தின்படி இதோ ஆண்டவரே உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. உங்களுடைய வேத வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறபடி நிச்சயமாகவே உன் கிரிகைக்கு பலன் உண்டு, கிரிகைக்கு பலன் உண்டு என்று சொல்லியிருக்கிற தேவனே அப்பா. எங்கள் கிரிகைக்கு பலன் உண்டத்தக்கதாய் ஆண்டவரே எங்கள் சபை மக்களை நீங்க ஆசீர்வதிங்க. இதோ இந்த லாக்டவுன் ஆன சமயத்துல அப்பா எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் உணவுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்பா. ஒவ்வொருவரையும் கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிங்க. ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் நன்மையாக செய்கிற தேவனே, இதோ எங்கள் கண்ணீரில் எல்லாம் நீ துருத்திலே வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதோ ஏற்ற காலம் வரும், உன் தலைகள் உயர்த்தப்படும் என்று சொல்லி இருக்கிற வேத வசனத்தின்படி அப்பா எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரும் தலைகள் உயர்த்தப்படுயாய் ஆண்டவரே. எங்கள் சபை மக்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கேட்கிறேன். எங்கள் சபை மக்களோடு கூட நீங்க இடைப்படுங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சியாக இருக்கத்தக்கதா இந்த அந்நிய தேசத்தில் எங்களை நீ கொண்டு வந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் அழைத்து வந்த ஒரு உண்மை உள்ளவர் ஜீவிக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். உம்முடைய மேலான கிருபை, உம்முடைய மகிமை உள்ள பிரசன்னம் எங்களோடும் எங்கள் சபை மக்களோடும் இந்த நாள் முழுவதும் மட்டுமல்ல அப்பா, இந்த மாதம் முழுவதும் கூட இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா கேட்கிறேன். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. கிருபையுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி பக்கம் கொடுத்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு தேசத்தையும் தனித்தனியாக பேர் பேராக சொல்லி ஆண்டவரே உமது பாதப்படியில வைக்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவரே கொள்ளை நோய் ஆண்டவரே அலை கொலைத்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. முதலாவது இந்திய தேசத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பிறந்த ஆண்டவரே அந்த தேசத்தை உமது கரத்திலே கொடுக்கிறோம். தேச மக்கள் அனைவரும் உமது கரத்திலே கொடுக்கிறேன் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே
நிறைய மாநில ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே ரெட் அலர்ட் என்று ஆண்டவரே அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அது எல்லாவற்றையும் நீர் மாற்றும் ஆண்டவரே. அப்படி நீர் மாற்ற போகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அநேக செவிலியர்கள் ஆண்டவரே வீடு கூட போகாமல் அவர்களுடைய ஆண்டவரே மருத்துவ சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுடைய குடும்பத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த குவைத் தேசத்துல கூட ஆண்டவரே அநேக மக்கள் ஆண்டவரே மருத்துவ பணியை தூய்மையாய் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களோடு பாதுகாப்பாய் நீர் ஆண்டவரே. அப்படி நீ செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி. குவைத் தேசத்தையும் இந்திய தேசத்தையும் உமது கரத்திலே கொடுக்கிறேன். கரோனாவால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை உமது கரத்திலே கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் சீக்கிரமாய் அதிலிருந்து விடுதலை பெற நீர் உதவி செய்ய ஆண்டவரே. தேசத்தை உமது கரத்திலே கொடுக்கிறேன். சிங்கப்பூர் தேசத்தை உமது கரத்திலே கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஸ்ரீலங்காவுக்கு வருகிறேன் ஆண்டவரே. நீர் அதையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே பாகிஸ்தான் எந்தெந்த நாடுகள், ஈரான், ஈராக், ஒவ்வொரு இத்தாலி எல்லா நாடுகளையும் உமது கரத்திலே கொடுக்கிறேன் ஆண்டவரே. அநேக மக்கள் ஆண்டவரே தவித்துக் கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த கரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை செய்வது அறியாமல் நிலைத்துக் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. இது பழையபடி ஆண்டவரே பழைய நிலைமைக்கு திரும்ப நீர் உதவி செய்யும். அப்படி நீ செய்ய போய் அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உலக ஐக்கிய நாடுகள் அனைத்தும் ஆண்டவரே இதுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒரு சீக்கிரமாக ஆண்டவரே இதுக்கு ஒரு மாற்று வழியை திறக்க போய் அதற்காக உமக்கு நன்றி. அது படியில வைக்கிறோம். நீ பாதுகாத்துக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, மறுபடியுமாய் நான் உங்களை இந்த ஆராதனை நேரத்தில் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் 30 நாள் உபவாச ஜெபத்தை இன்று நாம் தொடங்குகிறோம். இந்த உபவாசத்தின் முதல் நாளில் உங்களை இந்த கர்த்தருடைய வேலைக்காக நாங்கள் வாழ்த்தி நான் உங்களை வரவேற்கிறேன். நாங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அனுப்புவேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அல்லேலூயா. இந்த நாளில கூட நான் உங்களோடு கூட ஒளிந்து கொண்டிரு என்ற தலைப்பிலே நான் பேச போகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒளிந்து கொண்டிருக்கிறேன். என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஒளிந்து கொண்டிரு. அப்ப இந்த வார்த்தையை கொண்டு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். வேதத்துல ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினார். அந்த தீர்க்கதரிசியின் வயசு எவ்வளோன்னு வேதத்துல கண்டுபிடிக்கல, இந்த எழுதல. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை மாத்திரம் சொல்லுது. அவர் தேவாதி தேவனுக்கு முன்பாக நிற்கிற தேவ மனுஷன். அவர் சொன்னாரு, ஆகாப் ராஜா விக்கிரக ஆராதனையின் நிமித்தமா அந்த தேசத்தை கெடுத்து போட்டதுனால இனி இந்த தேசத்துல மழை பெய்யாதிருக்கும் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படி சொல்லி சொன்னார். அப்ப இந்த எலியா தீர்க்கதரிசி தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு தீர்க்கதரிசி. இரண்டாவதா, ராஜாக்களுக்கு முன்னால போய் நின்று தேசத்துக்காக வேண்டிய பேசினார். இந்த தேசத்துல நீ விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்ததுனால நீ இருக்கிற தேசத்துல மழை பெய்யாதிருக்கும் என்று சொல்லி சொன்னார். அப்ப ராஜாக்களுக்கு முன்னாலே நின்னார். அதற்கு அடுத்ததா
அவர் இயற்கைக்கு ஒரு கட்டளையிட்டார், மழை பெய்யாதிருக்கும். ஆண்டவரும் அவருடைய பெயர் அவருடைய பேச்சை கேட்டு மழை பெய்யாதிருக்கும் என்று சொன்னார். மழை பெய்யாம நிறுத்தினார். அப்ப அடுத்தது ஆண்டவர் எலியாவுக்கு சொன்னாரு, நீ இந்த தேசத்துல இருக்காது, இந்த தேசத்துல இல்லாம நீ என்ன பண்ணு, கேரி ஆற்றாண்டையில போய் ஒளிந்து கொண்டிரு, அங்கே உனக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னார். இப்ப ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, ஒளிந்து கொண்டிருன்னு சொன்னார். எங்க ஒளிந்து நிறு, ஒரு ஆற்றண்டையில போய் ஒளிந்துரு. இந்த தீர்க்கதரிசிக்கு ஒருவேளை அந்த பட்டணத்துல நல்ல வீடு இருந்திருக்கும், நல்ல ஆகாரம் இருந்திருக்கும், அவருக்கு நல்ல கம்ஃபர்ட் ஜோன் இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கொண்டு போய் ஒரு ஆற்றின் கரையில நீ ஒளிந்து கொண்டிருன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் முதலாவது அவருக்கு வைக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, சில நேரங்களில கம்ஃபர்ட் ஜோன் கொடுப்பாரு, சில நேரங்களில சாதாரணமான ஒரு சூழ்நிலைகளை அனுமதிப்பார். அப்ப அந்த சூழ்நிலைகள்ல ஆண்டவரோடு கூட இருக்க பழகி கொள்ள வேணும். இப்ப இவ்வளவு நாள் நம்ம கம்ஃபர்டபுளா இருந்தோம், ஆனா இந்த கொரோனா வியாதி வந்ததிலிருந்து நாம் எல்லாம் உள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த ஒளிந்து கொண்டிருக்கிற நேரங்களில கர்த்தர் என்ன செய்வார் என்று சொல்லி நாம தியானிக்க போகிறோம். அப்ப இந்த ஆற்றண்டையில எலியாவுக்கு பாடுகள் இருந்தது. அவர் இவ்வளவு நாள் ஸ்மூத்தா போயிருந்தாரு, இப்ப சில பாடுகள் தொடங்கிடுச்சு. இந்த ரொம்ப வெயில், ரொம்ப சூரிய வெளிச்சம் அவரை தீக்குது. அப்போ நிழல தேறி ஒரு மரத்தை அடியில போய் எங்கன்னா உட்கார்ந்து இருந்திருப்பார். அடுத்தது தண்ணி தாகம் எடுக்குது, ஆற்று தண்ணீரை போய் குடிச்சிருப்பாரு. அப்புறம் பசி எடுக்குது, இன்னும் காகம் வரலையே அப்படி சொல்லி காத்திருக்கணும். எங்க வீட்டுலன்னா பசி எடுக்கிற நேரத்துக்கு எடுத்து சாப்பிட்டு இருப்பாரு. இப்படி பல சூழ்நிலைகளை அங்க ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய, கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று. அப்போ சில நாட்களை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இது பர்மனண்டா இல்லை, கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அடுத்தது கர்த்தராலே ஒரு தேவ தூதனை அனுப்பி எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்க முடிந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் மேனுவலா ஒரு காகத்தை அனுப்பி கொடுத்தார். ஆண்டவர் எதை கொண்டாலும் செய்ய முடியும்ன்றத அந்த நாள்ல நிரூபிக்கும்படிக்காக வேண்டி ஆண்டவர் சொன்னார், காகங்கள் வந்து உனக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொடுக்கும் அப்படி சொன்னார். அதுக்கடுத்து இவர் ஒருவேளை லக்ஸுரியா அந்த பட்டணத்துல இந்த தீர்க்கதரிசி இருந்திருக்கலாம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கிறார், பாவர்ட்டியை பார்க்கிறார், ஏழ்மை நிலைமையை பார்க்கிறார், கொஞ்சம் ஆகாரத்தை பார்க்கிறார். இந்த ஆற்றின் கரையில இருந்து ஏழ்மை நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி புரிந்து கொள்ளுகிறார். இது போல சில நிலைமைகளை நாம் போய்கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த எலியா தீர்க்கதரிசி ஒளிந்து கொண்டிருந்த வேளையில என்ன செய்திருப்பாரு அப்படி சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் பர்பஸா தான் அவரை நீ போய் ஒளிந்து கொண்டிருன்னு சொன்னார். ஒவ்வொரு தேவ மனுஷனும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒளிந்து கொண்டிருந்து வெளியே வந்து கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ ஒளியுதுன்னு சொன்னா என்னன்னா, அது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னத்துல காத்திருக்கிறது. அப்போ நம்முடைய அறை வீடுகளை மூடி நம்முடைய அறை வீடுகளுக்குள்ள இருந்து நம்ம ஆண்டவருக்குள்ள ஜெபித்து நல்லா வளர்ந்து வெளியே வரும்போது ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பார்னா, பயத்தின் ஆவியை இல்லை, தைரியத்தின் ஆவியை கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவரையே பார்த்துட்டோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தையே அனுபவிச்சிட்டோம். இப்ப நமக்கு விரோதமா இல்லை எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். அப்போ லக்ஸுரியும் பார்த்துட்டேன், பாவர்ட்டியும் பார்த்துட்டேன்,
அப்போ பவுலை போல எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். காகங்கள் வந்து ஆகாரத்தை கொடுக்கிறத பார்த்தேன். அப்ப எனக்கு அற்புதங்களை எல்லாம் ஆண்டவர் செய்யறத பார்த்துட்டேன். இனி எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அப்ப ஆண்டவரோடு கூட பழகும் போது நமக்குள்ள ஒரு தைரியம் வரும். நமக்கு பயம் வராது, தைரியம் வரும். we will get boldness, not the fear. நம்ம நிறைய நேரம் நம்ம பயந்து சூழ்நிலைகள்ல நம்ம பயந்து போயிடுறோம். ஆனா இந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்னா அவர் தைரியத்தை கொடுப்பார். ரெண்டாவது, ஒளிந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் தேடி ஓடுவோம். கர்த்தருடைய பிரசன்னம், ஆண்டவர் எங்க இருக்கிறார், ஆண்டவர் எங்க இருக்கிறார், கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய எண்ணெல்லாம் ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும், பரலோகத்தை பார்த்து கொண்டிருக்கும். ஆனா ஆண்டவர் இல்லை, ஒளிகிற அனுபவம் இல்லைன்னா உலகத்து ஜனங்களையும் உலகத்து காரியங்களையும் உலகத்து மனுஷங்களையும் நம்ம பார்த்து கொண்டிருப்போம். இந்த எலியாவை ஆண்டவர் ஒளிந்து கொண்டிருந்தப்போ அவர் ஆண்டவரையே பார்த்து ஆண்டவரோடு பேசி ஆண்டவரோட பழகி இருப்பார். இதுதான் ஒளிந்து கொண்டிருக்கிற அனுபவம். அப்ப ஆண்டவருடைய பிரசன்னம் வரும்போது ஆண்டவர் என்ன செய்வாரு, அவருடைய பிரசன்னத்தை மாத்திரம் இல்ல, கர்த்தர் பேசி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். Therefore we will walk according to the instruction of God, not the instruction of the people. கடவுளுடைய ஒரு ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட நாம் நடப்போமே ஒழிய மனுஷர்களுடைய வார்த்தையில நாம் போக மாட்டோம். அப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுப்பார், என்ன செய்யணும், அடுத்தது என்ன செய்யணும் அப்படி சொல்லி கொடுப்பார். அப்படி ஒளிந்து கொண்டிருந்த அனுபவத்தை தான் எலியா இந்த கேரி ஆற்றண்டையில பெற்றுக்கொண்டார். அப்ப இன்றைக்கு நாம் ஆண்டவருக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கிற வேளையில நாம் என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி இன்னும் 2 காரியங்களை நாம் சொல்லி நான் இந்த செய்தியில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதற்கு முன்னால ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரரை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். டோசர் என்ற ஒரு அருமையான தேவ மனுஷன், என்றைக்கும் உள்ள ஜெபிச்சுனே இருப்பாராம். அவர் என்னைக்கும் வெளியே வர்றதில்லை. ஆராதனை நேரத்துல கூட கரெக்டா அந்த பிரசங்க நேரத்துல வந்து பிரீச் பண்ணிட்டு அவர் போயிடுவார். எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது அவர்கிட்ட. நான் ஜனங்களோட பேசணும், ஜனங்க கூட இருக்கணும், இல்லை வீட்டில் நல்லா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், வெளியே போகணும், டூர் போகணும், அப்படி ஒன்றும் அவர் யோசித்ததே இல்லை. அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஜபமே ஜபம் ஜபன்னு சொல்லி ஜபித்து கொண்டே இருந்தார். அப்போ அவர் ஒரு நாள் இந்த உலக ஓட்டத்தை முடித்த பிறகு அவர் அறையை திறந்து பார்த்தா ஆண்டவர் பேசின நிறைய காரியங்களை எழுதி வைத்தார். இன்றைக்கு அந்த டோசருடைய புஸ்தகங்கள் தான் உலகம் முழுவதும் நிறைய காரியங்களுக்காக பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சில எலியாக்களை இந்த நாளிலே உருவாக்கட்டும். அப்ப இன்றைக்கு ஒளிந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி நாம பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3லிருந்து சில வசனங்கள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன்,
வேறு பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தான். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணு என்றான். ஒரு விதவை தாய் ஒரு தீர்க்கதரிசி மனைவி எலிஷா தீர்க்கதரிசியின் இடத்துல போய், எனக்கு நிறைய கடன் இருக்குது, என்னை கேட்டு எல்லாரும் வந்து என்னை தொந்தரவு பண்றாங்க, நான் எனக்கு ஏதாவது நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி எலிஷா தீர்க்கதரிசி கிட்ட சொல்றார். அப்ப அவரு எலிஷா தீர்க்கதரிசி சொன்னாரு, நீ அயல் வீட்டுக்கார எல்லா இடத்துல ஒரு பாத்திரத்தை வாங்கி, அநேக பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உன் அறை கதவை பூட்டிக்கொள். என்ன பண்ணி உன் அறை கதவை பூட்டி உன் பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் அந்த எண்ணெயை வை. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார். அது எப்ப செய்வாரு? உன் அறை கதவு பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நீ நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார். நீ ஒளிந்து கொண்டிருக்கிற அனுபவத்துக்குள்ள நீ வரும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ ஒளிந்து கொண்டிருந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீ ஒளியாம நீ பாட்டுக்கு எங்கன்னா இருந்துட்டு ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யலையேன்னு சொல்லியிருந்தா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, அருமையான தேவனுடைய பிள்ளைய உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உன்னை ஒளிந்து கொள்ளுகிற அனுபவம் தேவை. உன் அறை வீட்டை பூட்டி நீ அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பார்க்க வேணும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? காலியா இருக்கிற பாத்திரம், குறைவா இருக்கிற பாத்திரம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் எண்ணெயை நிரப்புவார். அப்ப உன்னுடைய வாழ்க்கையில அந்த எண்ணெயாகிய அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுவார். முதலாவது கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுவார். இந்த நாட்களில ஆண்டவருக்காக நடக்கிறதற்கு நமக்கு தேவை கர்த்தருடைய பரிசுத்தம். ஆண்டவருடைய பரிசுத்தம் எங்க கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானவர் கிட்ட தான் கிடைக்கும். அப்ப ஆண்டவர் அந்த எண்ணெயை ஊற்றி ஊற்றி நம்முடைய வாழ்க்கையில ஆவியானுடைய பிரசன்னத்தை நாம் நிரப்புவார். அல்லேலூயா. அப்ப காலியா இருந்த பாத்திரம், அக்க பக்கம் இருக்கிற பாத்திரம், உன்னில் இருக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். நிறைய பாத்திரங்கள் இன்றைக்கு காலியா இருக்குது. அபிஷேகம் இல்லாம, எண்ணெய் இல்லாம காலியா இருக்கிற பாத்திரங்கள். இந்த உபவாச நாட்களில நீ அறை வீட்டுக்குள்ள பூட்டி ஜபித்து அபிஷேகத்துக்காக நீ காத்திருக்கிறதுக்காக தான் இந்த உபவாச நாட்கள். நம்ம சபையிலிருந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறோம் 30 நாள் உபவாசம் இருங்கன்னு சொல்லி. இந்த நாட்கள்ல நீங்க உபவாசம் இருந்து வெளியில போறதோ உள்ளே ஜபிக்காம இருக்கிறதோ அப்படி இருந்தா எந்த காரியமும் சாதிக்க முடியாது. உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டாரா அந்த தீர்க்கதரிசி? கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெயை வைத்து தான் அற்புதம் நடந்தது, பெருகிற ஒரு அற்புதம் நடந்தது. எப்ப? ஒளிந்து கொண்டு இருக்கிற அனுபவம் கிடைத்த போது, அபிஷேகம் கிடைத்த போது அந்த அற்புதம் நடக்க ஆரம்பித்தது. அப்ப கொஞ்சம் எண்ணெயை எடுத்து அவள் அறை வீட்டுக்குள்ளே பூட்டி அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தையை நம்பி செய்த காரியங்கள், விசுவாசத்தோட நம்பிக்கையோட செய்த காரியங்கள் அந்த வீட்டில் இருந்த பாத்திரங்களை எல்லாம் நிரப்பிற்று. அப்ப நான் யோசித்து பார்த்தேன், இன்றைக்கு நம்முடைய பாத்திரங்கள், சில பாத்திரங்கள் ஆண்டவர் அற்புதம் ஊத்துறாருன்னு வச்சுங்க, சில கிராக்ட் வெசல்ஸ் ஆர் தேர். வெடிப்புள்ள ஒரு தொட்டியா கிராக்ட் வெசல்ஸா இருக்கும் போது அந்த அபிஷேகம், அந்த ஆசீர்வாதம் எல்லாம் வெளியே போயிடும். இந்த ஸ்திரீ பாத்திரங்களை வாங்கி நிரப்பிக்கொண்டே இருந்தான். நிரப்பி வச்சுட்டு போய் தீர்க்கதரிசிகிட்ட சொன்னா, எல்லாம் ஃபுல் பண்ணி வச்சுட்டுக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ஃபுல் பண்ணி வச்சுட்டுக்கிறேன். அப்ப நம்ம கிட்ட நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லி ஒரு பாத்திரம் எடுத்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை நிரப்பு, ஆசீர்வாதத்தை நிரப்பு என்று சொல்லுவேன். ஆனா
நீங்க என்ன அந்த அபிஷேகத்தை வாங்கி ஏதோ ஒரு காரியத்துல ஒரு கிராக்ட் வெசலாம் அந்த அபிஷேகத்தை விட்டு போகிறோம். ஆண்டவருக்கு பிடிக்காத சில காரியங்களை நீ செய்கிறதுனால நீ கர்த்தருடைய பிரசன்னத்தை இழந்து போகிற. கர்த்தர் விரும்பாத காரியங்களை நீ செய்கிறதுனால உன் ஆண்டவருடைய அபிஷேகத்தை இழந்து போகிற. கர்த்தர் விரும்பாத காரியங்களை நீ செய்யும் போது அந்த அபிஷேகத்தை நீ இழந்து போகிற. Don't be a cracked vessel. Be a vessel which carries the anointing of the oil, anointing of the Holy Spirit. ஆவியானுடைய அபிஷேகத்தை நிரப்பி மற்றவர்களுக்கு நிரப்புகிற ஒரு பாத்திரமாயிரு. இரண்டாவது, அந்த ஸ்திரீ கிட்ட சொன்னாங்க, பக்கத்துல போய் எல்லா அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள பாத்திரங்களை கேட்டு வாங்க என்று சொல்லி. ஆண்டவருடைய கரம் எப்படி தெரியுமா? அமெரிக்காவில் ஒரு பெரிய நயாகரா ஃபால்ஸ் என்ற ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த நயாகரா ஃபால்ஸ்ல எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் millions of liters or gallons of water is flowing every time, every second. அந்த தண்ணி எங்கிருந்து வருது, எப்படி வருது, எவ்வளவு வருஷமா வருது தெரியாது. ஆனா ஆண்டவருடைய கரம் பாருங்க, ஒவ்வொரு அந்த ஃபால்ஸ்ல தண்ணியை ஊத்தினே இருக்க செய்யுது. எப்படி அவ்வளவு தண்ணீரை ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரோ தெரியல. ஆண்டவருடைய கரம் வல்லமையுள்ள கரம். கர்த்தருடைய கரம் அவர் தாராளமான கரம். அவருடைய கரம் அபிஷேகம் நிறைந்த கரம். அவருடைய கரம் வல்லமை நிறைந்த கரம். அவர் கரம் குறுகி போகிறதில்லை. கர்த்தருடைய கரம் குறுகி போனதில்லை. சின்ன பாத்திரத்தை குப்பியை போல வச்சிருந்தேன்னா குப்பியை போலதான் ஆண்டவர் ஊத்துவார். நாங்க எங்க சபையில நான் சொல்லுவேன், பிச்சைக்காரனை போல ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க, பெரிய காரியங்களை கர்த்தர்கிட்ட கேளுங்க. இந்த நயாகரா ஃபால்ஸ்ல தண்ணியை ஊத்த வைக்கிறது போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களையும் அபிஷேகத்தையும் ஆண்டவர் ஊற்றுவாரானா எப்படியா நம்ம ஆசீர்வாதமா இருப்போம்? எவ்வளவு ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு அபிஷேகத்தை கொண்டு போகும். இதுதான் ஒரு பூட்டிய அறைக்குள்ளே இருந்து புறப்படுகிற ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. இந்தியாவிலே ஒகேனக்கல் என்ற ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸினுடைய தொடக்கத்தை பார்த்தோம்னா சின்னதாக தான் தொடங்குது. ஆனால் அது எப்படியோ புறப்பட்டு பெரிய ஆறாய் புறப்பட்டு வருது. அப்போ ஒகேனக்கல் ஃபால்ஸ் காவேரி ரிவர்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் பார்த்துருக்கிறேன். கொஞ்சமாக தொடங்குது, பெரிய நதியாய் ஆறாய் தொடங்குது. ஆண்டவருடைய படைப்புகள் அப்படி இருக்குது. அப்ப நம்ம கூட ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கும் போது பெரிய அபிஷேகத்தை எதிர்பார்க்க வேணும். நாம எப்படி இருக்கிறோம்னா குறுகிய மனப்பான்மையோடு குறுகிய சிந்தனையோடு கூட நான் எவ்வளவு நேரம் இங்க உள்ள உட்கார்ந்துக்கிறது, நான் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறது, நான் ஏன் 30 நாள் ஜெபிக்கணும், என்னால முடியாது, நான் ஏன் இவ்வளவு நேரம் வசனத்தை கேட்கணும், எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். சின்ன மனசோட சின்ன இருதயத்தோட சின்ன சிந்தனையோட இருப்பாயானா சின்ன ஒரு அபிஷேகத்தை கொடுத்து சாதாரணமான ஆளாய் வைத்திருவார். ஆனா இந்த எலியா ஆண்டவர்கிட்ட ஒளிந்திருந்த பிறகு அவர் ஒரு மரித்த ஒரு சடலத்தை உயிரோடு எழுப்பினார். 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக நின்று பலிபீடத்துல கர்த்தரே தேவன் என்பதை அக்கினியினாலே வரவழைத்தார். அது மாத்திரம் இல்ல, அக்கினி ரதத்துல ஏறி போனார். அவரை போல அக்கினி ரதத்துல வேற யாருமே ஏறி போல, வேதத்துல ஏறி போனாங்கன்னு சொல்லல. எலியா தான் அக்கினி ரதத்துல ஏறி போனார். கேரி காற்றண்டையில சாதாரணமாய் ஒளிந்து கொண்டிருந்த ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் அக்கினி ரதத்துல பரலோகத்துக்கு கொண்டு போனார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய சன்னிதானத்துல சாதாரணமாய் சூழ்நிலையில சாதாரணமாய் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருப்பாயானா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ சின்ன பாத்திரமா சின்ன வயசுல வச்சுன்னு ஆண்டவரே இதுல போதும் யோசிப்பாயானா ஆண்டவர் பெரிய காரியங்களை உன்னை கொண்டு செய்ய முடியாது. அப்ப ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அப்ப சின்ன பாத்திரமா இருக்காது,
மூன்றாவதா வீக் வெசல், ரொம்ப பலவீன பாத்திரம். எப்பவும் சொல்றது என்னால முடியாது, என்னால முடியாது, என்னால முடியாது. வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லா ஆண்டவரும் தான் நமக்கு பலத்தை கொடுக்கிறவர். அப்போ பாத்திரங்களிலே அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றும் போது எந்த பலவீன பாத்திரத்தையும் ஆண்டவர் அது பலமாய் மாற்றுவார். ரொம்ப ஈஸியா உடைஞ்சு போற மாதிரி, ரொம்ப நான் பலவீனமா இருக்கிறேன், எனக்கு இது செய்ய முடியாதுன்னு சொல்லி பல நேரங்களில் வீக் வேசலா இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அதற்காக அழைக்கவில்லை, நம்மை பலப்படுத்தி அவருடைய அபிஷேகத்தை ஊற்றி பெரிய காரியங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப இந்த ஸ்திரீ வீட்டின் அறை கதவுகளை பூட்டி அந்த பாத்திரத்தில் எல்லாம் அபிஷேகத்தை ஊற்றினான். தேவனுடைய பிள்ளையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்கள், இந்த உபவாச நாட்களிலே உன்னுடைய அறை வீட்டு கதவு பூட்டப்படட்டும். இந்த லாக்டவுன் டைம்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் உன்னுடைய செவிகள் திறந்திருக்கட்டும். உன்னுடைய வீடு மூடி இருக்கிற வேளையில நீ உன்னுடைய முழங்கால்களை கர்த்தருக்கு நேராய் நீ முழங்கால் படியிட்டு ஜெபிக்க பழகிக்கொள். ஆண்டவர் உன்னை நடத்துவார், பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாட்களுக்கு பிறகு. ஆமென், அல்லேலூயா. மூன்றாவதாக வேதத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஒன்று, ஒளிந்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது. அடுத்தது, ஒளிந்திருந்து ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை ஆதாம் செய்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் ஆதியிலே ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் தேடி வந்தார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிற? டெய்லி ஆதாமை பார்த்து ஆண்டவர் ஆதாம் கிட்ட வருவார். அப்ப ஆதாம் கிட்ட வந்த அப்ப ஆண்டவர் பேசுவார். ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் கிட்ட பேசுவாங்க. அப்ப ரெண்டு பேரும் கர்த்தர்கிட்ட பேசுவாங்க. கர்த்தரும் பேசுவாரு. தினம் மாலை வேளையில, குளிர்ந்த வேளையில ஆண்டவர்கிட்ட வந்து பேசுவாங்க. அப்ப அந்த ஏதேன் தோட்டத்துல சந்தோஷமாய் கர்த்தரும் தேவனாகிய கர்த்தரும் ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க. ஒரு நாள் இவங்க ஆண்டவர் சொன்ன காரியத்தை மீறினதுனால இவங்க போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அப்ப 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனாலே நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க என் கூட சேர்ந்து, நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். இப்ப 2வது பகுதியில ஒளிந்து கொண்டிருக்கிற இந்த ஆதாமை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப ஒளிந்து கொண்டிருக்கிறது எதற்காக? இந்த ஆதாம், நான் நிர்வாணியா இருக்கிறதுனால நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீ ஆனவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன். ஆமென், பிரைஸ் காட். இப்போ ஆதாம் எங்க ஒளிஞ்சு நிற்கிறாரு? ஒரு புதர்கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கிறார். ஆண்டவர் வராரு, ஆதாமே நீ எங்க இருக்கிற? ஆதாமே நீ எங்க இருக்கிற? அப்ப அவர் சொல்றாரு, நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைய, இந்த நாட்களிலே நாம் அமைதியாய் உட்கார்ந்து வேதத்தை வாசித்து ஜெபிக்கிற நாட்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய கிருபை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருபை. எத்தனையோ பேர் இந்த கொரோனா வியாதியினால மரித்து போனாங்க. கொரோனா வியாதியில இன்ஃபெக்ஷன் ஆகி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க.
ஆனா கர்த்தர் பாதுகாத்து உங்களை பத்திரமாய் வைத்திருக்கும் போது நீ ஒளிந்து கொண்டு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி நீ யோசித்து பார். உன்னுடைய எண்ணம் எங்க போயிட்டு இருக்குது? உன்னுடைய சிந்தனை எங்க போயிட்டு இருக்குது? உன்னுடைய கரம் எங்க பிடிச்சிட்டு இருக்குது? வேதத்தை பிடிச்சிட்டு இருக்குதா? இல்ல மொபைல எடுத்து மொபைல பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இல்ல டிவியும் லேப்டாப்புமா பார்த்துட்டு இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்கப்பா? யோசித்து பாருங்க. ஒளிந்து கொண்டிரு. உண்மைதான். எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னார், ஒளிந்து கொண்டிரு. அந்த விதவைக்கு எலிஷா தீர்க்கதரிசி சொன்னார், அறை வீட்டை பூட்டிக்கொள் சொன்னார். உண்மைதான், நாங்களும் கூட ஒளிந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஒளிந்து கொண்டு நீ என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய்? ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாய். நீ மீறுவாளானா ஆண்டவர் உன்னை தொட முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. இந்த நாட்களை ஆண்டவரோடு கூட இருக்க பழகிக்கொள். வேதத்தை வாசிக்கிறதிலும் ஜெபிக்கிறதிலும் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறதிலும் அபிஷேகத்தில் வளருகிறதிலும் ஆண்டவரோடு பழகிக்கொள். விதண்டா வாதமாய் வேதத்துக்கு புறம்பான காரியங்களை செய்து கொண்டு பேசிக்கொண்டு இல்லாம ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்மை பண்ணி ஆண்டவரோடு கூட இருக்க நீ பழகிக்கொள். இந்த ஆதாம் ஆண்டவருக்கு விரோதமாய், நான் வசனம் சொல்லுது, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? கர்த்தர் சொன்னாரு, நீ அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லி. ஆனா ஆதாம் ஏவாள் கொடுத்த அந்த கனியை புசித்ததுனால இன்றைக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான். நாம் கூட நிறைய நேரம் வேதத்தை வாசிக்கிறது ஜெபிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொடுத்துட்டு மீதி நேரங்களை போன்ல ஃபேஸ்புக்ல இன்டர்நெட்ல இப்படி பல விதங்களிலே வீணாக்கி நேரங்களை கழித்து ஆண்டவருடைய சன்னிதானத்தையே இழந்து போயிட்டு ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தினார் பாவத்தின் நிமித்தமாய். தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசித்து பார். ஆண்டவரோடு இருந்து பழகி கொள்ளுவாயானா கர்த்தர் உன்னை நடத்துவாரே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரே. இந்த ஒளிந்து கொள்ளுகிற நாட்களில் உண்மையாகவே ஆண்டவரோடு கூட இருக்கிற அனுபவமாய் மாற்றிக்கொள்ளுவோம். ஆண்டவர் ஒரு பெருகுகிற அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யட்டும். அவர் அபிஷேகத்தை மாற்றம் ஊற்றுகிற தேவன் இல்லை, ஆசீர்வாதங்களை ஊற்றுகிற தேவன். அபிஷேகத்தை மாற்றம் தருகிற தேவன் இல்லை. அவர் தன்னை தரிசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிற தேவன். அவர் தினம் தினம் நம்மோடு தரிசனங்கள் மூலமாய் பேசுகிற தேவன். அவர் நமக்கு ஆழத்தின் வேதத்தின் ரகசியங்களை ஆழமாய் கொண்டு போய் காட்டுகிற தேவன். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருக்காக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தரோடு இணைந்திருக்க நம்மை பழகி கொள்ளுவோம். கர்த்தரோடு இருக்க நம்மை பழகி கொள்ளுவோம். நம்ம எல்லாரும் ஆண்டவரே தப்பாயிடுச்சு தேவனே, கர்த்தாவே நான் தப்பு பண்ணிட்டப்பா, இத்தனை நாட்கள் நான் வீணா கழிச்சிட்டேன், ஜப நேரங்களை வீணா கழிச்சிட்டேன் அப்படி நீங்க சொல்லுவீங்களானா இந்த வருகிற நாட்களிலே உபவாசம் இருந்து கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்க ஆண்டவரோடு கூட பழகி கொள்ளுவோம். இந்த நாட்கள் முடியும் போது ஆண்டவர் இந்த காரியங்களை எனக்கு செய்தார். 30 நாட்களும் உபவாசம் இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பேசினார்னு சொல்லி எழுதி வச்சு நீங்க வந்து சபையில சாட்சி சொல்லணும். அதை நான் எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒளிந்து கொண்டிருன்னு சொல்லி எலியாவுக்கு சொன்னாரு. அந்த ஒளிந்து கொண்டிருக்கிற அனுபவம் அவர் அக்கினி ரதத்துல பரலோகத்துக்கு கொண்டு போனது. நீ கீழ்ப்படிந்திருன்னு சொன்னாரு. ஆதாம் கீழ்ப்படியாததுனால அந்த ஏதேன் தோட்டம், கர்த்தர் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்தை விட்டு கர்த்தர் துரத்த வேண்டியதாயிற்று. ஆண்டவருடைய சமூகத்துல நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு பாடலை பாடின பிறகு கடைசி ஜெபத்துக்குள்ளே நான் கடந்து போகலாம். ஆமென், ஆமென்.
ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். தகப்பனே, நாங்கள் எங்களை நாங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒளிந்திருக்கிற அனுபவத்தை நீர் எங்களுக்கு தாங்க. எலியா தீர்க்கதரிசி ஒளிந்திருந்த போது அவருக்கு பல ஆவிக்குரிய காரியங்களை நீர் கற்றுத்தந்து அந்த தேவ மனுஷனை நீர் அக்கினி விளம்பாய் நீர் மாற்றினீரே. அதுபோல ஒரு அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கட்டும் கர்த்தாவே. தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டு தன்னுடைய அறை கதவை பூட்டி வெறுமையாயிருந்த பாத்திரங்களிலே அபிஷேக எண்ணெயை ஊற்றின அந்த ஸ்திரீயை போல வெறுமையாயிருக்கிற எங்க வாழ்க்கைக்குள்ளே உம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் ஊற்ற, அது மாத்திரம் இல்லை, அயல் வீட்டுகளிலே அக்கம் பக்கம் இருக்கிற வெறுமையான பாத்திரங்களை எங்களிலிருந்து அழிகிற அபிஷேகம் மற்றவர்களுக்கு புறப்பட்டு போக, தேசங்களுக்குள்ளே கடந்து போக நீர் எங்களுக்கு கிருபை தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதாமை போல பாவத்தை செய்து பயந்து தேவனுடைய பிரசன்னத்துக்கு ஒளிந்து இருக்காம, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே தைரியமாய், ஆண்டவரே நாங்கள் உமக்காக நாங்கள் நிற்கிற தீர்க்கதரிசிகளாய் நீர் எங்களை மாற்றுவீராக. இந்த நாட்கள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாட்களா இருக்கட்டும், பிரயோஜனமான நாட்களா இருக்கட்டும், குறைவுகளை நிறைவாக்குகிற நாட்களா இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா, பெருகுகிற அற்புதத்தை செய்யும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் ஒரு பெருகுகிற அற்புதம் நடக்கட்டும். சின்னதா இல்ல, சிறியதா இல்ல, உடைந்த பாத்திரமா இல்ல, ஆண்டவரே பலவீன பாத்திரமா இல்ல, ஆண்டவருக்குள்ள மகிமையுள்ள ஒரு பாத்திரமாய் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய நாமம் மகிமைக்கென்று எங்களை பயன்படுத்துங்க கர்த்தாவே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீர் மாற்றும், விடுதலை தாரும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் கர்த்தாவே. நீரே தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். உம்முடைய நாமம் மகிமைக்கென்று எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நாம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மறுபடியுமாய் நாம் இதே போல சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீர் எங்களை கான்டாக்ட் பண்ணினே இருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென், ஆமென்.